வீரன் பகுதி 6. இந்த கதை குமார் ஸ்டோரியால் உருவாக்கப்பட்டது. யாரது? யார் என்னிடம் எப்போது பேசியது என்று பயத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனது மார்பில் இருந்த அந்த பதக்கம்தான் அவனிடம் பேசியது. அதை கண்டவிதன் ஆச்சரியமாக, நீயா நீயா என்னிடம் பேசினாய்? ஆம், நான் தான். பல ஆண்டுகளாக உறக்கத்தில் இருந்த என்னை இந்த அமானுஷ்ய சக்திகள் எழுப்பிவிட்டது. என்ன, பல ஆண்டுகளாக நீ உறக்கத்தில் இருந்தாயா என அதிர்ச்சியாக அதனிடம் பேச துவங்க, அப்போது ஒரு சிறு குழந்தை, அண்ணா நீ யார்கிட்ட நான் பேசுற என்று அவனிடம் வந்து கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டவுடனே அனைவரும் அவனை திரும்பி பார்க்க, அதில் ஒருவன், நீ யார்கிட்ட தம்பி நீ பேசுற என்றான். உன் கண்ணுக்கு மட்டும் யாருன்னு தெரியுறாங்களா என்று பயத்துடன் அவனை பார்க்க, அப்போது விதன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, இல்ல நான் சும்மா பாப்பா கிட்ட தான் பேசுகிறேன் என்று கூறியவன் அந்த பாப்பாவின் கன்னத்தை பிடித்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா செல்லம், நான் சும்மா தான் பேசினேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சிறிது தூரம் நகர்ந்து சென்றான். பிறகு அவன் பதக்கத்தை கையில் பிடித்துக்கொண்டு மனதில் பேச துவங்கினான். சரி, நீங்க யாரு? இந்த பதக்கம் யாரோடது? அதை முதலில் சொல்லுங்கள் என்றான். அதை கேட்டு அந்த பதக்கம், நான் அதை சொல்லணும்னா அதிக நேரமாகும். ஆனா இப்ப நீ இருக்கிற இடத்தோட பிரச்சனையை சரி செய்யணும்னா நான் சொல்றதை நீ கேளு என்றது. அதை கேட்ட விதன், ஏற்கனவே பிரச்சனையில் தான் இருக்கும், இப்போதும் பாதுகாப்பாகத்தான் இருக்கும், தற்சமயம் இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டான். அதற்கு அந்த பதக்கம், ஏன் வராது? நீ இருக்கும் இந்த இடம் சாதாரண பேய்களின் நகரம் மட்டுமல்ல. இந்த இடம் பல வகையான இடத்திற்கு செல்லக்கூடிய நுழைவு வாயில். இங்கு இருக்கும் ஆவிகளின் ஆத்மாக்கள் அந்த இடங்களுக்கு செல்வதற்காக பல 100 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறது. நான் அதை கேட்ட விதன், என்ன சொல்றீங்க? இங்க பல நுழைவு வாயில்கள் இருக்கிறதா? எங்கு செல்வதற்கான நுழைவாயில்கள் அது? அதற்கு அந்த பதக்கம், எந்த இடம் என யாராலையும் யோசிக்க முடியாது. இது காலத்தையும் கடந்து கூட்டிச் செல்லக்கூடிய வாயில்கள் இருக்கும் தீவு. இங்கிருக்கும் ஆன்மாக்கள் தங்களது எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் சக்திகளை பெறுவதற்காகவும் இங்கிருக்கும் நுழைவு வாயில்களை திறக்க அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. அதை கேட்ட விதன், சரி, அது எங்க போறதுக்கான பாதை என்று கேட்டான். அது அவங்கள பொறுத்தது. இங்குதான் கொண்டு செல்லும் அப்படின்னு நிரந்தரம் கிடையாது. சாதாரண மக்கள் அவங்கள பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு ஊர்ஜிதமா சொல்ல முடியாது என்றான். அதை கேட்ட விதன், சரி, அப்படி என்றால் அந்த குரல் என்னை ஏன் அழைக்கிறது என்று கேட்டான். ஆமாம், அந்த குரல் இங்குள்ளது இல்லை. அந்த பாதையின் வழியாக வேறொரு இடத்திலிருந்து யாரோ உன்னை உதவிக்கு அழைக்கிறார்கள் என்றான். ஏன் வேறொரு இடத்திலிருந்தா என்னை